ஆத்துல தண்ணி வர அதுல ஒரு வன்மீன் பிடிக்க கத்திருந்த கொக்கு அதை கவ்வி. என்ன சங்கா பாட்டெல்லாம் பலமா இருக்குது? பக்கத்து ஊர்ல அம்பலார் கவுண்டி செத்து போயிட்டாருல, இன்னைக்கு நல்ல வருமானம். என் பொண்டாட்டிய குளிச்சுட்டு ரெடியா இருக்க சொல்லி. எதுக்கு இதெல்லாம் ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு அந்த மல்லிகை பூவை எடுத்து. சங்கா உன் சங்குக்கு ஓய்வே கிடையாது. என்ன சொல்றீங்க? நம்ம ஊர் குளத்தோரத்துல ஒரு பொணம் கிடக்குது, அதை என்ன ஏதுன்னு கண்டிட்டு வா. நானும் பொடி நடியா போயிட்டு வந்துடுறேன். போ. அப்படியா? இன்னைக்கு சங்க ஊதிர வேண்டியதான், சாராயத்தை காசை பாத்துற வேண்டியதான். தள்ளுங்கயா தள்ளுங்கயா. ஆறா இருக்கும். ஏயா இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்களே, செத்தது யாருன்னு பாத்தீங்களா? ஏன்பா சங்கா, இது கொலையா தற்கொலையானே தெரியல. போலீஸ் வர வரைக்கும் கைய வைக்காத. யோ முகத்தை பார்த்தா தானே செத்தது யாருன்னு தெரியும். அப்புறம் நான் சங்க ஊதி யார்கிட்ட காசு முக்குவேன்? சரியான ஆளு. இந்த 100 ரூபாய் பெரிய விஷயம் இல்லடா. என் சட்டையில போட்டு ஒரு தங்க பட்டனோட விலையும் 1000 ரூபாய். இதெல்லாம் சர்வ சாதாரணம். அவரு பொண்ணுக்கு நீங்க போய் தாய்மாம முறை செஞ்சீங்க பாருங்க, அதத்தான் ஊரே பெருசா பேசுது. ஊரு சொல்லுதா இல்ல நீயா சொல்றியா? முகத்துல போடுற சோப்பு சத்தியமா சொல்றாங்க. என்னைக்கு நம்ம தம்பி போய் அந்த பொண்ணு கழுத்துல மாலை போட்டுச்சோ, அதுவே தாலி கட்டினதுக்கு சமம்னு பெரிய வீடு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் வந்து முறை செய்யுங்கன்னு உங்ககிட்ட கேட்டார்ல, அதே மாதிரி நீங்க போய் பொண்ணு கேட்கணும்னு பெரிய வீடு ஆசைப்படுது. அப்படியெல்லாம் கூட அவன் ஆசைப்படுறானா? பாதி வலிச்சிட்ட. என்னடா சொல்ற? விவரமாவே சொல்றேன். வீரமுத்து ஐயாவோட பையன் அதாங்க அந்த கிறுக்கு பையன். அவன் வந்து உங்க பொண்ணு கழுத்துல மாலை போட்டான்ல, அதுவே தாலி கட்டினதுக்கு சமம்னு பேசிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களோட அவங்க சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை பொண்ணு கேட்க வர்றாங்களாம். வரட்டுமே. முழுசாவே வலிச்சிட்டங்க. வாங்க அக்கா, வாங்க வாங்க மச்சான், வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. மச்சான் ஊரு பூரா சொல்றாங்க நம்ம சின்ன தம்பிய கிறுக்கு பைய லூசு பையன்னு. இருந்துட்டு போட்டுமே, கல்யாணம் ஆச்சுன்னா பைத்தியம் தெளிஞ்சிட்டு போகுது. அதுக்கா நம்ம சொந்தத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதை வேற எவனுக்கா கட்டி கொடுத்து சொத்தெல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா ஏன் மச்சான் சட்டை இப்பவே மாத்திருமா? ஏன்னா மாப்பிள்ள மனசு மாறிடக்கூடாது பாருங்க, அதுக்குத்தான். குடியா இந்த என்ன மச்சான் அப்படி பாக்குற? வெத்தல இருக்க வேண்டிய தட்டுல வழக்கமாறும் செருப்பும் இருக்குன்னா புல்ல இருக்க வச்சான்ல. இத பாரு, எப்பவுமே இது ரெண்டு வெளியே கிடக்க வேண்டியதுயா. அது மாதிரிதான் ஓம் பையனும். வீட்டுக்கு வெளியே இருந்து என் பொண்ணை வேடிக்கை பார்க்கலாம ஒழிய ஒரு நாளும் அவன் எனக்கு மாப்பிள்ளைய வர முடியாது, தெரிஞ்சுக்க. பொம்பளை மனசு தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கூட பிறந்த உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியலையாடா. எந்தடா வீரமுத்த பையன் கல்யாணம்? வாடா வாடா. அடே சுட்டை வாயடா. அடடா பலா. ஓடேடா. ஆத்திரப்படாதீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்திரத்தான் தூக்கி போடுறீங்க. நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க வீரமுத்து.
தட்டுக்கட்ட போய் வீட்டுக்கு தாம்பூலத்தை எடுத்துட்டு போக சொன்னியே, என்னாச்சு? ரத்தம் பாசத்தை அப்படியே கொட்டிடுச்சு. இப்ப சந்தோஷம் தானே? வெத்தலை வைக்க வேண்டிய தட்டுல விளக்க மாத்தி செருப்பை வச்சு கொடுத்தானே, உனக்கு திருப்தி தானே? புள்ள பாசம் கண்ண மறைக்கும் சொல்லுவாங்க, உனக்கு புருஷனே மறைச்சிச்சடி. இந்த பாரு, இனிமே அவனுக்கு நான் தான் எதிரி. ஊருக்கு முன்னால என்ன தலகுனிய வச்சானே, இதே ஊருக்கு முன்னால் அவனை நான் தலகுனிய வைக்கிறேன். கள்ளிப்பட்டி சந்தை ஏலத்தை இதுவரைக்கும் அவனை எடுத்து யாரும் எடுத்ததில்ல. நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நானும் அவனானு பாத்துறேன். செட்டியார, எனக்கு சொத்து சொகை எதுவும் தேவையில்லை. மானம் தான் பெருசு. இந்தாங்க பத்திரத்தை வச்சுட்டு பணத்தை கொடுங்க. வீரமுத்து, நான் பணம் கொடுக்கறத பத்தி யோசிக்கல. நீ கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி இந்த காரியத்தை செய். ஏன்னா பின்னாடி என் பேர்ல வருத்தப்படக்கூடாது. எத்தனை பத்திரத்துல வேணாலும் நான் கையெழுத்து கொடுத்தாரே, இந்த வீரமுத்து முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டான். சின்ன தம்பி, நீ வீரமுத்து மகன், வீரண்டா. டீச்சர் வேலை தீட்டுறா. வீரமுத்துப்பா சரி. சின்ன தம்பி, எவன் ஏலத்தில் நுழைஞ்சாலும் சரி, அவன் தலையை நொங்கு சீவிர மாதிரி சீவித்தள்ளு. யாரா இருந்தாலும் பார்க்காத. மாமா, அன்னைக்கு எனக்கு மஞ்சுவை கட்டி தர மாட்டேன்னு சொன்ன, நீ மாமாவே இல்ல. எவனாவது வந்தீங்க நொங்கு சீவிர மாதிரி சீவிடுவேன். எப்படி தெரியுமா? இப்படிதான் 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 இப்படிதான். வா பாப்போம். உள்ள போங்கடா, என்ன பண்றான்னு பாப்போம். முதலாளி, அவ சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, கிறுக்கு பயமவன். அவங்க அப்பா எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவான். அதுவும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமி, தலைக்கு கிறுக்கு ஏறி இருந்தாலும் ஏறி இருக்கும். வேணாம் முதலாளி. டேய், அவன் சந்தையா மட்டும் தாண்டா ஏன் எடுப்பான். அனுபவிக்க போறது நான்டா. அது எப்படிங்க முதலாளி? உங்களை எல்லாம் புல்லரிக்க வைக்கிறேன் பாரு. அண்ணே, என்னப்பா இந்த வருஷம் ஏலத்தை வீரமுத்தையா எடுத்துட்டாரு. இனி பெரிய விட்ட ஐயாவுக்கு மரியாதையே இருக்காது. இந்த உம்பெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? வண்டி ஓட்டிட்டு போவோம்.